என் அம்மாவை விட்டுறேன் அவன் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். நான் அப்படிதான் தான் தாலி கட்டுமோ உன்னோட பொழைப்புன்னு அவளும் கேட்டிருக்கிறான். சரி அப்படியே ஆகட்டும், நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், தெரிஞ்சாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணி இந்த தாலி அவுக்கல. விவாகரத்துக்கு வந்துட்டா எழுதி கொடுக்குறேன்னு சொல்ற இடத்துல உன் மகன் போய் வேணாங்கிறான். நான் என் அம்மா விட்டுட்டு சொன்ன மாதிரி வந்துடுறேன், அங்க போய் இருந்துக்கிறேங்கிறான். அதனாலதான் அந்த விவாகரத்து சொன்ன தேதியில நடக்கல. உன் மகன் ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்கிறான். உன் பக்கமும் பேசுறான், அவ பக்கமும் பேசுறான். எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்றான். அம்மா இப்ப தேவையில்லைங்கிறான். அங்க ஏதாவது அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து வந்து எனக்கு பொண்டாட்டி தேவையில்ல, எனக்கு அம்மா தான் முக்கியங்கிறான். முதல்ல ஒரு நிலை எடுக்கணும். ஒரு வாழ்க்கைனா ஒரு வாழ்க்கை தான். இது அப்படி வேணானா வேணான்னு விட்டுருணும். இங்க கொஞ்ச நாளைக்கு பாக்குறது, அப்புறம் அங்க கொஞ்ச நாளைக்கு வருது. அப்ப அவ கெட்டவன் தெரிஞ்சு பொண்டாட்டிட்டு பேசாமையாவது இருந்துக்கணும். அவகிட்ட பேசுறான், பிடிக்கிறான், எல்லாம் நடந்து கட்டத்தெல்லாம் பண்றான், சொல்றான், தொலைபேசி எடுத்து எல்லாம் நாய்வு கட்டுறான், ஊருக்கு வரங்கிறான், போறாங்கிறான், பிடிக்கிறான். நீ மட்டும்தான் அவளை வேணான்னு சொல்ற. ஆனா அவன் வேணுங்கிறான். அவன் மனசை மாத்தி கொடுக்கணுங்கம்மா. அவங்க பிரச்சனை இருக்கிறது நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்கம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. ஒரு நாளும் மாமியார் வீடுன்னு வாழ்ந்து வரலம்மா. என் பையனை இருக்குது, எனக்கு ஒரு பையன், என் புருஷனும் இல்லை, 25 வருஷம் ஆச்சுமா. நீ நானும் முடிவு பண்ணலாம், மகன் முடிவு பண்ணுமே வேணானே. எனக்கு வேணும், என் புள்ள வேணுமா, அவங்க கிட்ட இருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும். நீ முடிவு பண்ணிட்டு வேணாம், அவன் வேணுமே பொண்டாட்டி வேணானு. நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை இடத்துல போனாலும் அவன் முடிவு பண்ணுமே. இல்லம்மா, அவன் தானம்மா டைவர்ஸ் கூட டைவர்ஸ் கூட டைவர்ஸ் கிறிஸ்டியனா மாறி இல்லைன்னா டைவர்ஸ் கூடன்னு சொல்றாம்மா. மாற மாட்டா, அழுகுறா. எந்த நேரம் பார்த்தா அந்த விளக்கு எறிவிடுங்கடப்பா, எந்த நேரம் பார்த்தாலும் அழுகுறா. எந்த நேரம் பார்த்தாலும் கண்ணீர் வடிக்கிறா. எந்த நேரம் பார்த்தாலும் நாயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள மனவேதனை மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பம் அதிகமாயிட்டு இருக்குது. இது உண்மையா பையன் கேட்டுக்கிட்டாங்க. ஆமாங்கம்மா, ரொம்ப குழப்பத்துல இருக்குதுங்க. முதல்ல ஒரு குழப்பத்துக்கு வரட்டும். சரி, இப்ப இவனே வேணும்னாலும் இப்ப அவ வேணாங்கிற முடிவுல தான் இருக்கிறான். உன் மாதான் டைவர்ஸ் கொடுத்துறாத, நான் உன்னோட வாழ்ந்துங்கிற முடிவோட இருக்கிறான். அதுதான் மாத்தி கொடுக்கணுங்கம்மா. அவன மனச மாத்தி நீங்க கொடுக்கணுங்கம்மா. அவனுக்கு ஒரு எந்த வாழ்க்கை நீங்க கொடுக்குறீங்களோ. ஐயா, நான் மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் செய்யறவே கிடையாது. தெய்வத்தோட அனுகிரகத்துல நின்று நல்லதா இருந்தா உடனே முடிப்பேன், கெட்டதா இருந்தா பார்த்துதான் முடிப்பேன். உன்னுடைய அவதிக்கு உன்னோட அவசரத்துக்கு நான் முடிக்கிறவ கிடையாது. அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனாலதான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. தெரிஞ்சுக்கணும்.